தமிழுக்கு எண் ஒன்றை எழுத்துவோம். அதில மட்டும் ஃபுல்லா ட்ராவல் ஆயிருப்பேன். இப்போ இவ்வளோ 2 சீன் நல்லா எல்லாருமே சொல்லுவாங்க, "நல்லா நடிக்கிறீங்க. உங்களுடைய தமிழ் நல்லாயிருக்கு." அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ நம்ப இப்படி நடிச்சிட்டுருக்கோம். நமக்கு முழுமையான ஒரு வாய்ப்பு வரலையே, நமக்கு ஒரு களம் அமையலையேன்னு ஏங்கிட்டு இருக்கும்போது, சார் கூப்பிட்டு பார்வதி பவன்ல உட்காந்து அந்த ஹோட்டல்ல இந்த கதைய சொன்னாங்க. "ரொம்ப நல்லாயிருக்கு சார், பிடிச்சிருக்கு சார், நான் பண்றேன்." அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் கூட அங்கே போயிட்டு தம்பி விஜயன் தான் என்ன கூட்டின்னு போனாங்க. ஒத்தக்குதிரன்ற ஊர்ல போய் அங்கே ரூமெல்லாம் குடுத்து, அங்கே வந்து ஒரு ரிஹர்சல் பார்ப்போம்னு சாரோட அசிஸ்டண்ட் எல்லாம் பார்த்தாங்க. அப்படி பார்க்கும்போது சார தவிர அவங்களுக்கு திருப்தி இல்ல. அங்க யாருக்குமே திருப்தி இல்ல என்ன. அதுக்கப்புறம் சார் தான் என்ன முழுக்க முழுக்க நம்புனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மூல முதல் காரணம் சார் தான். அவர் அந்த டயலாக்க சொல்லும்போது அவர நான் கூர்ந்து கவனிப்பேன். இந்த கையில இருக்க ரோமங்கள் இங்கெல்லாம் வந்து அப்படியே சிலுக்கும். அப்போ இந்த மனிதர் எப்படி அத உள்வாங்கி அவர உருவாக்கியிருக்காங்க. அதுலேருந்து பாதியாவது நம்ம வந்து குடுத்துட மாட்டோமா அப்படின்ற எண்ணுக்குள்ளற ஒரு தவிப்பு இருக்கும்.